கோத்திரமாக ரூபன் கோத்திரம், இரண்டாவதாக சிமியோன், மூன்றாவதாக லேவி, நான்காவதாக ஜூதா, ஐந்தாவதாக தான், ஆறாவதாக நப்தலி, ஏழாவதாக காத், எட்டாவதாக ஆசேர், ஒன்பதாவதாக இசக்கார், பத்தாவதாக செபுலோன், பதினோராவதாக ஜோசப், 12வதாக பெஞ்சமின் என்ற 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் சந்ததியாரிலே காணப்பட்ட 12 விதமான இனக்குழுக்களாக அவர்கள் பிரிந்தார்கள் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டுள்ளது. பிரிந்து சென்ற இந்த கோத்திரங்களிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த கோத்திரத்தின் பெயர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்திலே தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். இந்த உலகத்தை மீட்பதற்காக அவர் பிறந்தார். மேலும் பல பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு கோத்திரங்களிலும் இருக்கிறார்கள். உதாரணமாக மோசே லேவி கோத்திரத்தை சார்ந்தவர், எலியா காத் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர், மேரி இயேசு கிறிஸ்து என்னுடைய தாயார், அவர்களுடைய வம்சம், அவர்கள் லேவி கோத்திரத்தில் இருந்து அவர்கள் வந்தவர்கள். அவருடைய தந்தையார் யோசேப்பு, அவர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். தானியேல் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். எஸ்தர் ராஜகுமாரத்தி, இந்த எஸ்தர் ராணி அவர்கள் பெஞ்சமின் கோத்திரத்தை அவர்கள் சார்ந்தவர்கள். எஸ்தர் ராஜாத்தி எப்படி அலங்கரிக்கப்பட்டாலோ, மணப்பெண்ணாக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அந்த அரண்மனையிலே தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட பொழுது அவருடைய அலங்காரம் கடவுள் அவர்கள் மேல் வைத்திருக்கின்ற கிருபையினால் ராஜாத்தியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த எஸ்தர் ராஜாத்தியினுடைய அலங்காரம் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தையும், அந்த மிகவும் ஹெவி ரிச் கலர்டு கார்மெண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய அலங்காரம் ஹெவியாகவும் ரிச்சாகவும் கலர்டு கார்மெண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோடு கூட அவர்கள் தேவ கிருபையினால் ராஜாத்தியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக எருசலேம் நகரிலே அவர் சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனும் அங்கே அவர் வீற்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் அந்த வாசல்களை